சார் சார் வணக்கம் சார். அதாவது தற்போது 3 அதிமுக எம்எல்ஏக்கள், அதிமுக சார்பில் போட்டியிட்ட 3 எம்எல்ஏக்கள் வந்து தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவினர் இந்த இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். இது குதிரை பேரம். இது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலக மக்களும் இந்த விஷயம் கேள்விப்பட்ட இந்திய அரசியல் தலைவர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. சார், அதாவது குதிரை பேரம் இல்ல, இது வந்து ஒரு யானை பேரம் அப்படின்றது திமுக தரப்புலையும் சரி, அதிமுக இன்பதர தரப்புலையும் சரி நிறைய சொல்லியிருக்காங்க. இதுல குதிரை பேரம் நடந்திருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா சார்? வேற என்ன நினைக்க தோணுது? 10 நாள்ல பதவி ஏற்று அமைச்சு 10ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு. 14 நாள் ஆயிருக்கு. இன்னைக்கு 25 தேதி. இந்த ஒரு 14 நாளைக்குள்ள வந்து என்ன பெரிய சாதனை திட்டங்களை நிறைவேற்றாங்க? இல்ல இந்த ராஜினாமா பண்ணிருக்கிற அந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில மிகப்பெரிய ஸ்கீமை கொண்டு வந்ததுனால நாங்க இது தாய் அம்மாவை போல ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, அது மாதிரி சொல்லிட்டு போறது நியாயம் இருக்கு கூட சொல்லலாம். அதுவும் இல்லை. பாதி நாள் இன்னும் செய்யவே இல்லை. ஜெயிச்சுட்டு மெட்ராஸுக்கு வந்தவங்க இந்த ஊருக்கு நன்றி சொல்ல கூட போகல. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்ல போகல. ஓட்டு வேலை செஞ்ச கட்சிக்காரனுக்கு நன்றி சொல்லல. அதுக்குள்ள இப்படி ஒரு மனமாற்றம் வருதுன்னு சொன்னா அங்க நடந்தது என்ன? அங்க நடந்திருக்கின்ற பேரம் என்ன? இதை வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பேசும் பொருளாக இனிமேல் உருவாகிவிடும் சார். அதாவது முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து எனக்கு பின்பும் எத்தனை நூற்றாண்டுகளும் இந்த கட்சி இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சட்டசபையில. இப்ப அதிமுக கட்சி பின்னடைவை சந்திக்கிற பாக்குறீங்களா சார்? ரொம்ப பெரிய பின்னடைவு இல்ல. இதெல்லாம் பெரிய கட்சி சார். அதிமுக ஒரு தொண்டன் தலைவனாக வந்த வரலாறு அதிமுகத்தான் உண்டு. எடப்பாடியார் ஒரு தொண்டனாக அரசியல் பணியை தொடங்கி இன்றைக்கு பொதுச்செயலாளராக உயர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த கட்சியில தான் எல்லோரும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, எல்லாம் கருத்துரிமை எல்லாம் உண்டு. ஆகவே இதுல சின்ன ஒரு மனவருத்துல சில பேர் வெளியே போவாங்க. மறு நிமிஷமே தாயை நோக்கி பசி வந்தவுடன் ஓடி வருகின்ற பிள்ளையை போல் ஓடி வந்து விடுவார்கள். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நடக்கும். ஆகவே அதிமுகவுக்கு பலவீனம் என்பது கிடையாது. இது பலமான கட்சி. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற வெற்றி எல்லாம், தாவேக்கா கிடைத்த வெற்றி எல்லாம் இது ஒரு பிரமை, இது ஒரு மிராக்கு. இது விஜய் என்ற ஒரு தனிநபர் நடிகர், மாஸ் நடிகர் என்ற காரணத்தினால் மக்கள் அளித்த வாக்குகளாகத்தான் பார்க்க வேண்டும். ஒழிய திட்டங்கள், சிறப்புகள், அரசு செயல்பாடுகள் பார்க்கின்ற பொழுது மிகவும் மைனஸ் என்ற நிலையில் தான் இந்த ஆட்சி போகுமே ஒழிய நிச்சயமாக பிளஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடையாது.